குதிரைவாலி இட்லி எப்படி செய்யறது? குதிரைவாலி இட்லியை சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடலுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன? இதை பத்தி தான் நம்ம இப்போ விரிவாக சொல்ல போறோம். குதிரைவாலி இட்லியை எப்படி செய்யறது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இதற்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, குதிரைவாலி 2 கப் அளவிற்கு எடுத்துங்க, உளுத்தம் பருப்பு 1/2 கப் அளவிற்கு எடுத்துங்க, வெந்தயம் 1 மேஜர் கரண்டி அளவிற்கு எடுத்துங்க, உப்பு தேவையான அளவிற்கு எடுத்துங்க, தண்ணீர் தேவையான அளவிற்கு எடுத்துங்க. என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஊற வைக்கணுங்க. அதாவது குதிரைவாலியும் வெந்தயத்தோட உளுத்தம் பருப்பையும் தனியாக ஒரு 4 மணி நேரம் வரைக்கும் குறைஞ்சபட்சம் ஊற வச்சிருங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் அரைக்கணும். அதாவது என்ன எப்படி அரைக்கணும்னா, ஃபர்ஸ்ட் உளுத்தம் பருப்பை மென்மையாக அரைச்சிடுங்க. அதுக்கப்புறம் குதிரைவாலியும் அரைச்சி இந்த ரெண்டையும் ஒன்றாக கலந்துருங்க. அதுக்கப்புறம் மாவை புளிக்க வேணும். மாவை ஒரு பெரிய பாத்திரத்துல ஊற்றி ஒரு 8 மணி நேரம், அப்படி இல்லைன்னா இரவு முழுக்க நல்லா ஊற விட்டுருங்க. மறுநாள் காலையில இட்லி தட்டுல மாவை இட்லி தட்டுல லேசா எண்ணெயை தடவி இட்லியை ஊற்ற வேண்டியதுதான். இட்லியை பொறுத்த வரைக்கும் ஒரு 10ல இருந்து 12 நிமிஷம் வரைக்கும் ஆவியில வேக வச்சிருங்க. இட்லி மாவுல உங்களுக்கு தேவையான அளவிற்கு உப்பை நீங்க போட்டுங்க. ஓகேவா? ஸோ இதற்கு தேவையான சட்னிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தேங்காய் சட்னி, கொத்தமல்லி சட்னி, தக்காளி சட்னி, கார சாம்பார், இதெல்லாம் இதற்கு ஏற்ற சட்னிகள் அப்படின்னு கூட சொல்லலாம். குதிரைவாலியில நிறைய நன்மைகள் இருந்துகிட்டு இருக்கு. முக்கியமா நீரிழிவு நோயை கட்டுக்குள்ள வச்சுக்கும். குதிரைவாலியில குறைந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதுனால ரத்த சர்க்கரையோட அளவை இதை கட்டுக்குள்ள வச்சுக்குது. ஸோ நீரிழிவு நோயாளிகள் எனப்படக்கூடிய சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்ற உணவாக குதிரைவாலி இட்லி இருந்துகிட்டு இருக்கு. உடல் எடையை குறைக்கக்கூடிய உணவாக இது இருந்துகிட்டு இருக்கு. நார் சத்து இதுல அதிகமா இருக்கிறதுனால பசியை இது கண்ட்ரோல்ல வச்சுக்குது. ஸோ அதனால உடல் எடை குறையும். அதிகமா பசியை எடுக்காது. கம்மியா சாப்பிடுவீங்க, உடல் எடை தானா குறையும். அடுத்து பார்த்தீங்கன்னா, மலச்சிக்கலை தீர்க்கும். உடல்ல நார் சத்து அதிகரிக்கிறதுனால வயிற்றுல குடல் இயக்கம் சீராக மாறி மலச்சிக்கலை குறைச்சிடும். இருதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கும். கொழுப்பு கொலஸ்ட்ரால் இல்லாத ஒரு உணவாக இதுல இருக்கிறதுனால இருதயத்துக்கு மிக சிறந்த உணவுன்னு சொல்லலாம். செரிமானத்திற்கும் இது நல்லதுன்னு சொல்லலாம். ரொம்ப சாஃப்டா மென்மையா இருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாகவே செரிமானம் கொடுத்துரும். பசிய ரொம்ப நேரம் கட்டுக்குள்ள வச்சுக்கும். நீர் உறிஞ்சக்கூடிய தன்மையினால வயிறுல நிறைந்த ஒரு உணர்வு இருக்கும். அதனால ரொம்ப நேரம் வரைக்கும் பசி எடுக்காது. அடுத்து பார்த்தோம்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யும். முக்கியமான சத்துக்கள் இதுல இருக்கிறதுனால உடலை நோய்களுக்கு எதிராக போராடக்கூடிய அளவிற்கு வலுவாக மாற்றும். ஸோ தூக்கத்தை மேம்படுத்துங்க. இயற்கையான உணவு அப்படிங்கிறதுனால உடலை சோர்வில்லாம புத்துணர்ச்சியோட வச்சுக்கும். அதே நேரத்துல இரவுல நல்ல ஆழ்ந்த தூக்கத்தை உங்களுக்கு கொடுக்கும். அரிசிக்கு மிக சிறந்த மாற்றுன்னு இதை சொல்லலாம். அரிசியை போலவே சமைக்க கூடியது. அதே நேரத்துல தினமும் உணவுல தாராளமா சேர்த்துக்கிட்டு சாப்பிடலாம். ஸோ அரிசிக்கு மிக சிறந்த மாற்றுன்னு இதை சொல்லலாம். புற்றுநோய்க்கு எதிர்ப்பாக இது இருந்துகிட்டு இருக்கு. நீர் நார் சத்து, அதாவது நீர் சத்து நார் சத்து இந்த ரெண்டுமே இருக்கிறதுனால உடலை சுத்திகரிக்கக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கிறதுனால புற்றுநோயை ஆரம்ப கட்டத்துல இது ஈஸியா தடுத்துரும். உடல் சூட்டை குறைக்குங்க. குளிர்ச்சியான உணவாக இது செயல்பட்டு உடல்ல இருக்கக்கூடிய உஷ்ணத்தை சமநிலைப்படுத்துது. தசைகளை வலுவடைய செய்யுது. ரொம்ப முக்கியமான தாதுக்கள் எல்லாமே இதுல இருக்கிறதுனால உடல்ல ஈஸியா உறிஞ்சக்கூடிய வகையில இருக்கு. அதனால தசைகள் வலுவாக மாறுது. கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டக்கூடிய தாய்மார்களுக்கு ஏற்ற உணவுன்னு சொல்லலாம். ரொம்ப மென்மையாகவும் இருக்கும், ஊட்டச்சத்தும் அதிகமா இருக்கக்கூடிய உணவாகவும் இருக்கும். அதனால கர்ப்பிணிகள் பாலூட்டக்கூடிய தாய்மார்கள் கண்டிப்பா இதை சாப்பிடலாம். பசியை தூண்டுங்க. ஹார்மோன்களை சமநிலைப்படுத்தும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா, உடலுக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கும். மெல்ல சீராக இருக்கக்கூடிய, அதாவது கார்போஹைட்ரேட் மெல்லமா உறிஞ்சப்படுறதுனால ரொம்ப நேரம் உடலுக்கு தேவையான ஆற்றலை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நாள் முழுக்க நீங்க புத்துணர்ச்சியோட இருக்கலாம். உடலில் சுத்திகரிப்பை செய்யும். அதாவது உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகளை வெளியேற்றிடும். பழுப்பு நிற உணவாக இது இருக்கிறதுனால உடல்ல சேகரிக்கப்படக்கூடிய கெட்ட கழிவுகளை நீக்கிறதுக்கு இது உதவுது. மிகவும் குறைந்த கலோரி இருக்கக்கூடிய உணவாக இது இருக்குது. உணவு கட்டுப்பாடு, அதாவது டயட் இருக்கக்கூடியவங்களுக்கு மிக சிறந்த தேர்வாக இந்த உணவை சொல்லலாம். வயதானவர்களுக்கும் இது ஏற்றதுன்னு சொல்லலாம். ரொம்ப மென்மையாக இருக்கிறதுனால செரிமானமும் வேகமா கொடுக்கறதுனால வயதானவங்க தாராளமா இதை சாப்பிடலாம். குழந்தைகளுக்கு பாதுகாப்பான உணவுன்னு சொல்லலாம். குழந்தைகளுக்கு இயற்கையான உணவாக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த உணவை தாராளமா கொடுக்கலாம். தினசரி உணவாகவும் இது கொடுக்கலாங்க. அரிசி இட்லிக்கு மாற்றாக இது இருக்கிறதுனால வாரத்துல 2 அல்லது 3 நாட்கள் தாராளமா இது சமைச்சு சாப்பிடலாம். குதிரைவாலி இட்லிக்கு தேங்காய் சட்னி, அப்படி இல்லைன்னா சாம்பார், இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா கூடுதலான சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். இது எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாத முழுமையான ஆரோக்கியமான உணவு அப்படின்னு சொல்லலாம். ஸோ வாரத்துல 2-3 நாள் இதை தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க.